வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழில் நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம பேட்டில் அரேனாவில் வந்து அந்த இடத்துல ஸ்டிங்குக்கும் சேவேஜ் 2 பேர்த்துக்கும் வந்து சண்டை நடந்துகிட்ருக்கும். சரி வாங்க இந்த கதைகளை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இந்த ஸ்டோரியோட ஆரம்பத்தில் ஸ்டிங்குக்கும் சேவேஜுக்கும் 2 பேத்துக்கும் வெறித்தனமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனால் வந்து ஒவ்வொரு டைம் வந்து சேவேஜ் வந்து அவனோட ஆக்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறப்போ நம்ம ஸ்டிங் எப்போயாவது தடுத்துக்கிட்டே இருக்காப்புல. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களும் எப்படி இப்படி ஸ்டிங் தடுத்துக்கிட்டு இருக்கான், போன டைம் அவன் லக்கியாக தானே ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம சேவேஜ் சொல்லுவாப்புல, ஏதோ இந்த டைம் உனக்கு நிறைய ஸ்கில் இருக்குது போல் இருக்குது, ஆனால் வந்து இது பத்தாது, என்னை ஜெயிக்கணும்னா வெறும் ஸ்கில்லை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட பேட்டில் ஆக்ஸ் வச்சு ஒரே அடி தான் அடிப்பான். அடித்த வேகத்தில் நம்மளோட ஸ்டிங்கோட ஒரு கை பறந்துட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல சர்வன்ட்டு வந்து இதுக்கு மேலே நம்மளால் ஜெயிக்கவே முடியாது போல் இருக்குது, ஸ்டிங் மட்டும் தோற்றுறாங்க, நம்ம கீழே இருக்க எல்லா பணமும் போயிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்போ தான் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாப்புல, ஸ்டிங்கோட மானா வந்து இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது, எப்படி அவன் தோக்க முடியும், எதுக்காக இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாப்புல. அப்போ தான் ஸ்டிங்கும் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ தான் கடைசியாக வந்து உன்னோட கதையை நான் இப்போயே முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேவேஜ் அவனோட பேட்டில் ஆக்ஸை வச்சு ஒரே அடி அடிக்கலான்னு சொல்லிட்டு வருவான். அவ்வளோதான் கதையே முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சர்வன் கத்திக்கிட்டு இருப்பாப்புல. ஆனால் அவன் அடிக்க வர வேகத்தில் வந்து அந்த இடத்துல ஸ்டிங் ஒரு நிமிஷம் அப்படியே மறையிற மாதிரி போயிடுவாப்புல. மறைஞ்ச வேகத்தில் எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சேவேஜ் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ஸ்டிங் அப்படியே கிட்டத்தட்ட வானத்தில் பறந்துட்டு இருப்பாப்புல. இதுக்கு மேலே நான் கதையை முடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே இருந்துட்டு அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பேட்டில் வாரியர்ஸால் மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அவங்க யூஸ் பண்ணுற மேஜிக் ஃபயர் பிளாஸ்ட்னு யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ண வேகத்தில் அந்த இடத்துல இந்த சேவேஜ் வந்து ஃபுல்லாமே அப்படியே கருகி போயிருப்பாப்புல. கருகி போனது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இவன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம ஸ்டிங்கு தான் ஃபஸ்ட்டு டைமாக அந்த இடத்துல வந்து சேவேஜ் ஜெயிச்சிருப்பார். சேவேஜ் இதுக்கு தோற்றுருக்கவே மாட்டான், அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. இதை பார்த்து நம்ம சர்வன்ட் வந்து நம்ம எப்படியோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு இன்னொரு பக்கம் இவங்களால எப்படி மேஜிக் யூஸ் பண்ண முடியுது, பேட்டில் ஆர்மரில் எப்படி இவங்க மேஜிக் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் எங்கள் மாஸ்டர், அது வந்து ரூயின் நைட், இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் வந்து ஒரு சில ஸ்பெஷல் பேட்டில் ஆர்மர்ஸால் யூஸ் பண்ண முடியும், ரூயின் நைட்டால் வந்து அவங்களால மேஜிக்கையும் இதில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா? ஆனால் நான் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணதுலேருந்து மேஜிக் யூஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லையே, ஏன்னா நான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணது எல்லாமே பிளாக் மேஜிக்கை வச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாப்புல. இதெல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ இதை பற்றி தெரிஞ்சுட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்மர் இருக்கிற இடத்துக்கு வருவாப்புல. அவர் வரப்போது யங் மாஸ்டர் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சர்வெண்ட்டு கேட்டுட்டு வருவாப்புல. நீ கொஞ்சம் வாயை முறையடா, இங்கே என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வந்து தலையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பாப்புல. அப்போ தான் அந்த பக்கம் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது கவனிப்பார். என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல பட்லர் தான் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணதுனால இந்த இடத்துல உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி மேட்ச்சுக்காக நீங்கள் வந்து ஒத்துருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பிரின்சஸ் கிட்ட சொல்லியிருப்பான். என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே கவனிச்சுட்டு போகிறப்ப தான் அந்த இடத்துல பட்லர் சொல்லியிருப்பான், பிரின்சஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஜுவலுக்கு ஒத்துருக்கவே கூடாது, ஏன்னா வந்து நம்மக்கிட்ட பேட்டில் ஆர்மரும் இல்லை, அவங்ககிட்ட நம்மளால எதிர்த்து சண்டை போடவும் முடியாது, நீங்கள் மட்டும் தோத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களை கல்யாணம் வேறு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல பட்லர் சொல்லுவான். அப்போ தான் அந்த பிரின்சஸ் சொல்லுவாங்க, எனக்கு வேறு வழியே கிடையாது, ரெஃப்யூஜிஸ்லாம் அதாவது நம்ம நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல தஞ்சத்துக்காக வந்திருக்காங்க, இவங்க டெரிட்டரியில் இருக்கிறப்ப வந்து இவங்க சாப்பாட்டுக்காக வந்து அங்கே இடத்துல பிச்சை எடுக்க முடியாது, இவங்களுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் எப்படி உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்லர் ஒரு பக்கம் கத்திகிட்டு இருப்பான். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், வா ஃபிலிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சர்வர்ட்டை கூப்பிடுவான். ஆனால் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுவாப்புல. அவனும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூடயே போயிட்டுருப்பான். இவன் நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான், இவன் வந்து கேத்தரினா கிடையாது, இதுக்காக நான் வந்து தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டுருப்பான். அப்போ தான் இந்த பக்கம் இன்னொரு சவுண்டு வேறு கேட்கும், நீங்கள் உங்கள் பட்லர் சொல்கிறது கேட்குறது தான் பெட்ரு, ஏன்னா வந்து இந்த இடத்துல இருக்கிற பேட்டில் ஆர்மரால் ஒர்க் ஆக முடியுமான்னு கூட தெரியாது, ஏன்னா இதோட மானா ஸ்டோன் வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு, இதை நீங்கள் திரும்பி ஆப்ரேட் பண்ணணும்னா புதுசாக மானா ஸ்டோன் தான் இந்த இடத்துல மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் இதுக்கு மேலே பண்ணி என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ தான் அந்த இடத்துல சொல்லுவாள், பிரின்சஸ் என்னால் வந்து இந்த இடத்துல இருந்து கைவிட முடியாது, நான் ஜஸ்ட் அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணி ஆகணும், ட்ரை பண்ணாமே இந்த இடத்துல நான் கைவிட்டேன்னா என் பின்னாடி வரவங்களெல்லாம் நான் என்னென்னு பார்ப்பேன், என்னோடய பீப்புள் நான் என்ன பண்ணுறது, யார் வந்து இந்த இடத்துல வீக்குக்காக வந்து போராடுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருப்பா. சரி அப்படின்னா நான் அந்த மாட்டில் ஆர்மர் நான் என்னென்னு பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். டேக்குன்னு அந்த பிரின்சஸும் திரும்பி பார்த்தா நான் அந்த இடத்துல இருக்க நம்ம ஹீரோ தான் இருப்பார். அந்த மானா ஸ்டோன் தானே பாதிப்புன்னு சொன்னீங்க, அந்த மானா ஸ்டோன் என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஒரு நிமிஷம் பின்னாடி போடான்னு சொல்லிட்டு பட்லர் நடுவில் வந்து ஸ்வாடை தூக்கிட்டு வந்து நிற்பான். நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் நீங்களே உதவி பண்ணுறேன்னு வேறு சொல்கிறீங்க, இது எதுவும் எனக்கு கோஇன்சிடென்ஸாக தெரியவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்லர் கேட்க, அப்போ தான் ஒரு நிமிஷம் மாஸ்டர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சர்வன்னு சொல்லுவான், உங்களோட ஸ்வாடை கொஞ்சம் கீழே வைக்கிறீங்களா, இவர் தான் இந்த இடத்துல லாக்கன் ஃபேமிலியோட ஹையர், அதாவது வந்து ஹீரோவோட டிசெண்டன்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்ன உடனே வந்து எனது ஹீரோவோட டிசெண்டன்ட்டா, அது எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பட்லர் கேட்பான். அப்போ தான் அந்த இடத்துல பிரின்சஸ் வந்துட்டு, பட்லர் நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பட்லருக்கு முன்னாடி வந்து சொல்லுவான், என்னை மன்னிச்சிருங்க, நான் போன டைம் உங்ககிட்ட வந்து தேங்க்யூ சொல்லவே இல்லை, ஆனால் வந்து நீங்கள் இந்த டைம் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு வேறு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையை நான் சொல்லணும்னா இந்த இடத்துல வந்து நான் என்ன ஃபேவர் கேட்குறதுன்னு எனக்கு தெரியல, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டவுடனே நம்ம ஹீரோ வந்து அவன் கையில் ஒரு ஸ்வாட் எடுத்துகிட்டு, அதாவது வந்து சின்ன கத்தி எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து போவாப்புல. சரி
இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பேட்டில் ஆர்மர் பக்கத்தில் போவாப்பில், என்னோட ஸ்கில்ஸ் இப்போ தான் நான் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு போவாப்பில். ஆனால் இவன் எப்படி இதெல்லாம் சரி பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து 2 மெக்கானிக் ஒரு பக்கம் சொல்லிட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிற மானா ஸ்டோன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு, இதை எப்படி திரும்பி சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் பின்னாடி அந்த இடத்துல சர்வெண்ட் வந்துட்டு, என்கிட்ட பெட் வச்சுக்க வரீங்களா, இந்த இடத்துல வந்து நான் கிட்டத்தட்ட 10,000 வைக்கிறேன் பெட்டா, இந்த பெட்டில் வந்து யங் மாஸ்டர் ஈஸியாக அந்த பேட்டில் ஆர்மர் சரி பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படா முடியும், அது ஆல்ரெடி வந்து அந்த இடத்துல உடஞ்சி போன கிறிஸ்டல் இருக்குது, எப்படி அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, அந்த இடத்துல சர்வெண்ட் வந்து பெட்டுக்கு ரெடியாக இல்லையான்னு கேட்பாங்க. அதே சமயம் தான் அந்த இடத்துல அந்த மெக்கானிக்ஸும் ஓகே 10,000 நான் 20,000 பெட் கட்டுறோன்பாங்க. அப்போ தான் பிரின்சஸ் அந்த பக்கம் இருந்துட்டு, ஆமாம் சார் ஃபிலிப், அந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, அந்த இடத்துல அவர் வச்சிருக்கிற டூல் அது என்ன, அது பார்க்கறதுக்கு கத்தி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவான். கத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சர்வெண்ட்டே ஒரு நிமிஷம் வந்து வாங்கிடுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து கையில் இருக்க கத்தியை வச்சு அவன் கையவே கிழிச்சிருப்பாப்புல. கிழிச்ச வேகத்தில் வந்து அவன் கையில் இருந்த அந்த ரத்தத்தை வச்சு ஒரு மேஜிக் சர்க்கிளை வந்து அந்த இடத்துல வரைவாப்புல. வரைஞ்சிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக டார்க் எனர்ஜியாக மாறும். மாறின இடத்துல நம்ம ஹீரோ வந்து திரும்பி அந்த வான கிறிஸ்டல் வந்து திரும்பி ஆக்டிவேட் பண்ணுவாப்புல. நம்ம ஹீரோவை எல்லோரும் டார்க் லார்டு, அதாவது டீமன் லார்டுன்னு கூப்பிட்டதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே காரணம் தான். ஏன்னா அவரால் வந்து மானா எனர்ஜி, அதாவது மானா ஸ்டோனை திருப்பி ரிவைவ் பண்ண முடியும். அவரோட கோலம்ஸ்க்கு அழிவே கிடையாது. அதனால தான் இம்மார்ட்டல் ஆர்மின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதே தான் நம்ம ஹீரோ இங்கேயும் பண்ணியிருப்பாப்புல. இந்த இடத்துல இந்த மானா ஸ்டோனை ஃபுல்லாமே ரிகவர் பண்ணியிருப்பாப்புல. ரிகவர் பண்ணதுனால அந்த இடத்துல இந்த பேட்டில் ஆர்மர் திரும்பி உயிரோடு வந்திருக்கும். இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னால் நம்பவே முடியலன்னு இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த பிரின்சஸும் ஒரு நிமிஷம் ஃபுல்லாக ஷாக்கில் இருப்பாள். அந்த ஷாக்குக்கு மேலே பட்லர் வேறு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். என்னால் இதை நம்பவே முடியல, இவங்க எப்படி இந்த இடத்துல மானா கிறிஸ்டல், அதுவும் ஆல்ரெடி வந்து இப்படி உடஞ்சி போன மானா கிறிஸ்டலை வந்து திருப்பி உயிரோடு கொண்டு வராங்க, இது மட்டும் வெளி உலகம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ஒரு பெரிய புரட்சியை வெட்டிக்கும் அந்த ரேஞ்சில் சொல்லிருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல சர்வெண்ட் வந்துட்டு, யங் மாஸ்டர் நான் அப்போயிலிருந்து எங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்தளவுக்கு வந்து டேலண்ட் ஆனவங்கன்னு எனக்கு அப்பயே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே வருவான். அப்போ தான் பின்னாடி அந்த 2 மெக்கானிக்ஸும் வந்துட்டு, இவன் யூஸ் பண்ணது என்ன நல்ல மேஜிக்கா, என்ன மேஜிக் இது, அவன் யூஸ் பண்ண மேஜிக் வந்து இன்னும் பிளட்டில் யூஸ் பண்ணியிருக்கான், அப்படின்னா அது பிளாக் மேஜிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்ன நேரத்தில் இந்த இடத்துல நம்ம சர்வெண்ட்டை கோவம் வந்துடும். இவர் என்ன ஹீரோவோட சோல் ஹையரா, எப்பட்றா வந்து ஹீரோவோட ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தன் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் வந்து இல்லை நான் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மெக்கானிக் ஒரு நிமிஷம் ஜக வாங்குவான். அப்போ தான் நம்ம ஹீரோ உள்ளே வந்து, சரி நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், இது 500 வருஷமாக எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே சுற்றி இருக்க ஒரு சீக்ரெட் டெக்னிக் தான், இந்த டெக்னிக் யாருக்கும் தெரியாது இவ்வளோ நாளாக, அதனால தான் அது யாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் அந்த இடத்துல இருந்த மெக்கானிக்ஸும் சொல்லுவான், ஃபேமிலி சீக்ரெட் டெக்னிக்கா, அது எப்படி வரும், ஹீரோட ஃபேமிலி ஃபுல்லாமே ஸ்வாட்ஸ்மேன் ஃபேமிலி, நீங்கக்கிட்ட எப்படி வந்து அந்த இடத்துல மேஜிக் டெக்னிக் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பான். சரி அதெல்லாம் முக்கியம் கிடையாது, இந்த இடத்துல என்ன முக்கியம்னா, இந்த இடத்துல இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இது பிளாக் மேஜிக்கே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இது நிறைய உயிரை காப்பாற்றுறதுக்கு வந்து பயன்படும், அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பிரின்சஸ் தேங்க்ஸ் சொல்லுவாள். நம்ம ஹீரோ ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இதெல்லாம் முடிஞ்சு இந்தாங்க உங்களோட கையை முதல்ல நான் கட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கையை கிழிச்சிருப்பா பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு இந்த இடத்துல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே இந்த தேங்க்யூ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. திடுதுப்புன்னு இன்னொருத்த ஓடி வருவான். இதில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஓடி வந்து சொல்லுவான். என்னடா அப்படி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பட்லர் கேட்க, அவன் வந்து அந்த இடத்துல வெயிட்டிங் ரூமில் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நான் தேடி பார்த்துட்டேன், ஆனால் வந்து அந்த இடத்துல ரைடர் ஆண்ட்ரே கிடையவே இல்லை, அவர் தான் இந்த பேட்டில் ஆர்மர் வந்து இயக்கக்கூடிய ஒரே பைலட், அவர் இல்லாமல் எப்படி நம்ம இந்த இடத்துல வந்து மேட்ச்சில் கலந்துக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் அவர் இல்லாமல் இந்த பேட்டில் ஆர்மர் வச்சு நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் வந்து, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஆண்ட்ரூவை நாங்கள் விலைக்கு வாங்கிட்டோம், அவன் இனிமேல் வந்து அந்த இடத்துல பைலட்டாக வேலை பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே அது நல்லது தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இன்னொரு வாய்ஸ் கேட்கும். அப்போ தான் அந்த இடத்துல அந்த சர்வெண்ட் திருப்பி சொல்லுவான், சார் ஆனால் அவங்க பேட்டில் ஆர்மர் வந்து திரும்பி ரெடி பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரே அடியில் வந்து அந்த இடத்துல சர்வெண்ட் கீழே விழுந்திருப்பான். கீழே வந்த இடத்துல என்ன மன்னிச்சிடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்காகடா மன்னிப்பு கேட்குறேன், அந்த இடத்துல நீ தான் சொன்னியே அந்த பேட்டில் ஆர்மர் சரியே பண்ண முடியாது, நீ எப்பட்றா அவங்க சரி பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னு இவன் கத்த, இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை கிடையாதுடா, இங்கேருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்கும். யாருன்னு பார்த்தா இவன் தான் இந்த இடத்துல இருக்கிற கவுண்டாக இருப்பான், இந்த டெரிட்டரியோட லார்டாக இருப்பான், மேனக்யூ. இனிமேல் நம்ம பிளானில் வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, இந்த பிளான் கரெக்டாக போகணும், அவை எனக்கு கிடச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த கவுண்ட் சொல்லிகிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கிறப்ப முன்னாடி பார்த்தா அவனோட பேட்டில் ஆர்மர் அந்த இடத்துல இருக்கும். அது இருக்கிறதுலே பெரிய பேட்டில் ஆர்மராக இருக்கும், அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த இடத்துல அடுத்த நாள் மேட்சும் ஆரம்பிக்குது. மேட்ச் ஆரம்பித்த உடனே இந்த என்ன இன்னும் பிரின்சஸோட ஆர்மர் காணும், இந்த இடத்துல வந்து கவுண்டோட ஆர்மர் எப்பயும் வந்துருச்சு, ஆனால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா கவுண்டோட ஆர்மர் கிட்டத்தட்ட வந்து நம்மளோட பிரின்சஸோட ஆர்மரோட ஒரு பல மடங்கு பெருசாக இருக்கும். இன்னும் இவ்வளோ நேரம் ஆகியும் அந்த இடத்துல பிரின்சஸ் வரவே இல்லையே, அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கவுண்ட் ஒரு நிமிஷம் அப்படியே சிரிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் அப்படி தான். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்லேருந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே சமயம் வந்து ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அது எங்களுக்கு வீடியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.